श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुभ्यो நமக. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். திருப்பாவையினுடைய 11வது பாசுரம், இன்றைய நாள் பாசுரம். கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று ஜெருச் செய்யும் குற்றமொன்றுமில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமாரெல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்றுக்குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய். இதுவரைக்கும் 5 தோழிகளை எழுப்பியாச்சு. 5லிருந்து 10 பாசுரம் வரைக்கும். இந்த 11லிருந்து 15 வரைக்கும் மற்றும் ஒரு 5 தோழிகளை எழுப்ப போறா. இதனுடைய சிறப்பு என்னன்னு பார்க்கும் பொழுது, இந்த தோழிகளை எல்லாம் உடல் உறுப்புகளோடு ஒப்பிட்டு அழகாக நமக்கு சுவாரஸ்யமாக விஷயத்தை சொல்ல போகிறார் நாச்சியார். என்னங்கிறத பார்ப்போம். ஆனா இந்த பெண்ணானவள் 11வது பாசுரத்தில் சொல்லப்பட்ட பெண்ணானவள் பொற்கொடியே அப்படின்னு சொல்லி எழுப்புறா. இந்த பொற்கொடியானவள் கோவலர்த்தம் பொற்கொடியே, அந்த ஆயரின் பொற்கொடியாக தங்கக்கொடியாக இருக்கிறவள் அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த ஆயர் எப்பேற்பட்டவர், கோவலரான ஆயரானவர் எப்பேற்பட்டவர் அப்படிங்கறத ரொம்ப அழகாக விவரணமா சொல்றா. கற்று கறவை, கறவை என்றால் கறவை மாடுகள், கற்று என்றால் கண்ணுக்குட்டி. கறவை மாடுகள், வயதான கறவை மாடுகள் கூட இளம் கண்ணுக்குட்டி போல இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு இளமை ததும்ப கூடிய கறவை மாடுகளை நிறையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆயராக இருக்காராம். இந்த மாதிரி கணங்கள் பல அப்படின்னா இப்படி பல 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 கூட்டங்கள் அனைத்தையும் பராமரித்து பால் கறந்து கொண்டிருக்கக்கூடிய, பால் கறந்து செற்றார் திரளடிய செய்யும், அதாவது வெறும் கறக்கிறதோட இல்லையா, செற்றார் என்றால் எதிரிகள், அந்த எதிரிகள் அழியும்படியாக, அவர்களுடைய மிடுக்கு அழியும்படியாக அவர் இருக்கும் இடம் சென்று செய்யும், போர் செய்யக்கூடிய அப்பேற்பட்ட பலசாலியாக இருக்கிறாராம். தோஷமும் குற்றமும் இல்லாதவராக இருக்கிறாராம். அப்பேற்பட்ட குற்றம் ஒன்றும் இல்லாத கோவலர்னு சொல்றா இல்லையா, தோஷம் குற்றம் அற்றவராக பசுக்களை மேய்ப்பவராக இருக்கக்கூடிய அந்த ஆயர் கோவலரான அவரினுடைய பொற்கொடியே, தங்கக்கொடி போன்றவளே அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணை எழுப்புறா. இந்த பெண்ணுக்கான அழகு எப்பேற்பட்ட அழகு அப்படிங்கறத அடுத்து சொல்றா. புற்றரவல்குள் புனமையிலே போதராய். புற்றரவல்குள் என்றால், அல்குல் என்றால் அந்த பாம்பினுடைய பின்பகுதியை கொண்டு சொல்லப்படுகிறது இந்த இடத்துல. அந்த பாம்பினுடைய பின்பகுதியானது எவ்வளவு அழகாக நளினமாக இருக்குமோ அப்பேற்பட்ட அழகை உடையவள் இந்த பெண். புனமையிலே, மயில் போன்ற சாயல் கொண்டவளாக இருக்கிறாள். போதராய் என்றால் எழுந்து வா, என்னம்மா இது இன்னும் தூங்கின்னு இருக்கு, இப்பேற்பட்ட அழகை உடையவள். இந்த ஒரு அழகானது அந்த கண்ணனின் முன்னாடி நின்று நம்மளுடைய அனைத்து விஷயங்களையும் கைங்கரியத்தையும் செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லி எழுந்து வாமா அப்படிங்கிறா. இங்க பாரு, உன்னை எழுப்புவதற்காக சுற்றார் உறவினர் நண்பர்னு சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்திருக்கோம், உன்னுடைய முற்றம் வந்து காத்துட்டு இருக்கோம். எதற்காக? அந்த முகில்வண்ணன் பேர் பாடுவதற்காக தான் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம். சிற்றாதே பேசாதே, அசையவும் மாட்டேங்கிற, பேசவும் மாட்டேங்கிற செல்வ பெண்டாட்டி, செல்வந்தர் வீட்டு பெண் போல இருந்துட்டு இருக்கியே. ஓ, அவ்வளவு மிடுக்கா உனக்கு? நீ எற்றுக்குரங்கும் பொருளேலோ ரெம்பாவா. எதற்காக இப்படி அசையவும் இல்லாமல் பேசவும் இல்லாமல் அப்படி ஒரு தூக்கத்தோடு அப்படி ஒரு நல்ல ஜம்முன்னு நன்னா உட்காந்து நீ மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்கியே, எதற்காக? ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை எழுப்ப, அந்த பெண்ணும் வந்து கோஷ்டியில் இணைந்தாள் என்பது இந்த பாசுரத்தினுடைய கருத்து. ஆனா இதனுடைய உட்கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நான் முன் சொன்னபடிதான் இந்த பாசுரத்தில் ஒரு நம்மளுடைய உறுப்பானது, மெய் வாய் கண் மூக்கு செவியானது அந்த பெருமாளினிடம் செலுத்தி பெருமாளினுடைய கைங்கரியத்திலேயே ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறது தான் சொல்ல போற விஷயமாக இருக்கு. அதுவும் பிரத்யேகமாக 11வது பாசுரத்தில் புற்றரவல்குள் புனமையிலே அப்படின்னு பாம்பை பற்றி சொல்லப்படுகிறது. அதுவும் பாம்புன்னு சொன்ன உடனே நமக்கு உடனே நினைவுக்கு வருவது செவிதான். அப்போ பாம்பு செவின்னு தானே சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த செவியானது, காதானதை எழுப்பி அந்த பகவான் பற்றின விஷயங்களை கேட்க தூண்டி நீயும் வந்து இந்த கோஷ்டியில் இணைய வேண்டும். காதானது அதன் பெற்ற பயனானது பெருமாள் விஷயத்தில் ஈடுபடும் பொழுதுதான் அப்படிங்கறத புரிய வைக்கக்கூடிய பாசுரமாக இது இருக்கு. அப்போ இதை ஒரு மைய கருத்தாக கொண்டு நம் குரத்தாழ்வான் எப்படி அந்த செவியானது அந்த பெருமாள் விஷயத்தில் ஈடுபடுத்த வேண்டும் அப்படிங்கறத வரதன்ட்ட மன்றாடி கேட்டுக்கிறார். வரதா, என்னுடைய செவியானது உன்னுடைய விஷயங்களை, நீ அருள் மொழிந்த விஷயங்களை கேட்டுக்கணும். உன்னை பற்றின பல 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 ஸ்தோத்திரங்கள் கிரந்தங்கள் எவ்வளவோ இருக்கு, அதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும்.
என் செவியானது அந்த பரம்பொருளின் கதைகளை மட்டும்தான் கேட்க வேண்டும், அதை வரதன் அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னு இந்த 97வது வரதராஜஸ்தம் 97வது ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். அதை கேட்கிறார். அந்த இடத்துல எப்படி கேட்கிறார் அப்படின்னா, விவிஷ்ய விஸ்வேந்திரிய தர்ஷ கர்ஷணீஹி மனஸ்தலே நித்ய நிகாத நிஷ்சலாஹ சுதா சகீர் ஹஸ்திபதே சுஷீதலாஹ கிரஸ்ரவஸ்யா ஸ்ருணுயாம தாவகீஹி. எம்பெருமான் திருவாயு மலர்ந்து அருளிய சொற்கள் பல 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 பல. இப்படி ஒவ்வொன்றும் நம் புலன்களுக்காகவே ஏற்பட்ட விஷயங்கள். அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகமும் நம் புலன்களுக்காகத்தான், அவன் அருள் மொழிந்த வார்த்தைகளும் நமக்காகத்தான். இப்படி ஒவ்வொரு புலன்களையும் ஊடுருவி அது மகிழ்ச்சியை உண்டு செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கு. காதானது சத் விஷயங்களை கேட்டு நற்கதியை அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய மைய கருத்து. அப்ப பெருமாள் என்ன பண்றாராம் அப்படின்னா, விவிஷ்ய விஸ்வேந்திரிய, பெருமாள் எல்லாத்திலையும் உட்புகுந்து இருக்கிறார். விவிஷ்ய என்றால் அனைத்துக்குள்ளும் உட்புகுந்து. பெருமாள் அந்தர்யாமியாக இருந்த சேத்தன அச்சேதன விஷயங்கள் அனைத்துக்குள்ளேயும் உள்ள இருந்து இயக்கிக்கொண்டிருப்பவர் பெருமாள் தான். இப்படி அனைத்து விஷயங்களுக்குள்ளும் உட்புகுந்து இருக்கக்கூடியவன். அதுவும் பிரத்யேகமாக விஸ்வேந்திரிய அப்படின்னா சர்வ இந்திரியங்களுக்குள்ளும் பெருமாள் உட்புகுந்து அதை இயக்கி கொண்டிருக்கிறான். அதை இயக்கி கொண்டிருக்கிறான் என்றால் என்ன பண்றார் பெருமாள் என்றால், தர்ஷ கர்ஷணீகி அப்படின்னா அதனுடைய விடாயை தீர்ப்பவனாக இருக்கிறானா. விடாய் என்றால் அதனுடைய ஆவல்கள். செவி பெற்ற பயனானது எப்பொழுது? அருமையான அவனுடைய விஷயங்களை கேட்கும் பொழுதுதான். அந்த விடாயை தீர்க்கக்கூடியவனாகவும் அவன்தான் இருக்கிறான். அந்த செவியை இயக்கி கொண்டிருப்பவனாகவும் அவன்தான் இருக்கிறான். இப்படி செவி மட்டும் கிடையாது, சர்வ இந்திரியங்களையும் அவன்தான் அந்தர்யாமியாக இருந்து அதனுடைய விடாயை தீர்த்து கொள்பவனாக அவன் இருக்கிறான். அது மட்டும் இல்லையா, மனஸ்தலே, இப்படி ஒவ்வொரு இந்திரியங்களும் அதனுடைய விடாயை அதனுடைய ஆவல்களை தீர்த்து கொண்டு மனசுக்கு ஒரு ஸ்திரமான விஷயத்தை புரிய வைக்கிறதா. காதால ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது அது மனசுக்கு சென்று அந்த மனசுக்கு ஒரு நித்தியமான ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது. நித்திய நிகாத நிஷ்சலாகா, அந்த ஸ்திரத்தை அளிக்கக்கூடிய விஷயமாக அது மாறுகிறது. அப்போ இதை அனைத்தையும் செய்து கொண்டிருப்பவர் யார்? பெருமாள் தான் அப்படின்னு முதல் 2 வரிகள்ல அந்த சர்வ இந்திரியங்களுக்கும் தீனியாக இருந்து கொண்டு மனசுக்கு ஒரு ஸ்திரமான விஷயத்தை புரிய வைப்பவனாக இருப்பது அந்த வரதனே அப்படிங்கறத சொல்லி முடிக்கிறார். அடுத்த 2 வரிகள் என்ன சொல்றாருன்னா, சுதா சகீர், அவன் அது மட்டும் இல்லையா, பெருமாள் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணலையா, எப்பொழுதும் அமிர்தம் போன்று இருக்கவனா. அதாவது சுதா சகீர் என்று அமிர்தமானவனும் அவன்தான். சுஷீதலா அப்படின்னா மிக குளிர்ந்தவனும் அவன்தான். அவர்தான் ஹஸ்தி மலையில இருக்கிறார். அப்போ அவன்தான் மிக குளிர்ந்தவனாகவும் இருந்து கொண்டு கிரஸ்ரவஸ்யாக, பெருமாள் திருவாய் மலர்ந்து முடிந்த வார்த்தைகள் எவ்வளவோ இருக்கு இல்லையா, வாய்மொழிகள். கிர அப்படின்றால் வாய்மொழிகள், ஸ்ரவஸ்யாக அப்படின்னா அந்த செவிக்கு ஸ்ருணுயாம கேட்க வேண்டும். பெருமாள் தன் திருவாய் மொழிந்த வார்த்தைகள் அனைத்தையுமே என்னுடைய செவிகளானது கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். தாவகீஹி, உன்னுடையவைகளான அந்த வாய்மொழிகள் அனைத்தையும் என்னுடைய செவிகளானது எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கேட்டுக்கொண்டு மட்டும் இல்லாமல் மனத்திற்கு ஒரு ஸ்திரமான ஒரு விஷயத்தை புரிய வைக்க வேண்டும் அப்படின்னு காது பெற்ற பயனானது பெருமாள் விஷயத்தில் ஈடுபடும் போது மட்டும்தான் அப்படிங்கிற. அதாவது இன்னும் நன்னா சுலபமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பெருமாள் நமக்காக கீதோபதேசம் பண்ணியிருக்கார். ராமபிரான் அருளிய அபய பிரதானமாக இருக்கட்டும், ஞானபிரான் அருளிய ஸ்ரீ வராக சர்ம ஸ்லோகங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் முக்கியமான விஷயங்களா இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காதில் சென்று அடையும் பொழுது அது மனதிற்கு அதனுடைய அர்த்தங்கள் புரியும் பொழுது நம்மளுடைய ஸ்வரூபம் தெரிந்து நாம் அவனுக்கு என்றைக்கும் கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறது அந்த காது வழியால் புகுந்து மனதால் தீர்மானிக்கப்பட்டு நம் ஸ்வரூபத்தை அடைய முடிகிறது இல்லையா. அப்போ ஒவ்வொரு இந்திரியமும் அதனுடைய வேலையை தக்கவாறு செய்தாதான் நாம அவனுக்கு நித்திய கைங்கரியத்தில் ஈடுபட முடியும். அதுவும் பிரத்யேகமாக இந்த இடத்துல காது பற்ற பயனானது அவனுடைய அருள்மொழிகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். வரதனே அதற்கு அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லி இங்க அனுபவிக்கிறார். அடுத்து சுந்தரபாகுஸ்தவத்தில் 48வது ஸ்லோகத்தை கொண்டு அனுபவிக்க போறோம். व्यालम्बि कुण्डलमुदक्र सुवर्ण पुष्प निष्पन्न कल्पलतिकायमलानुकारं यत्कर्णपाशयुगलं निगहलं धियां नः सोयं सुसुन्दर भुजो वनशैलभूषा. இந்த இடத்துல
இதுக்கு முன்னாடி அந்த வரதராஜ ஸ்தவத்தில் அனுபவிச்சது வந்து ஒவ்வொருத்தருடைய காது பெற்ற பயனானது அவனை அனுபவிக்க வேண்டும், அந்த விஷயங்களை கேட்க வேண்டும் அப்படின்னு நமக்காக வேண்டினர். இந்த இடத்துல பெருமாளினுடைய திருச்செவி மடல்கள் இருக்கு இல்லையா, எப்பேற்பட்ட விஷயமாக நமக்கு அது காத்து அருள்கிறது அப்படிங்கறத சொல்றார். மகர நெடுங்குழைகளை தாங்குகின்ற அந்த அழகரினுடைய மகர நெடுங்குழைகள், அதை எப்பேற்பட்ட விஷயங்களாக இருக்கு. பெருமாளினுடைய திருச்செவி நம்மளுடைய புத்தியை எப்படி மாற்றுகிறது அப்படின்னு இந்த இடத்துல அனுபவிக்கிறார். வியாலம்பி குண்டல முதக்ர, அப்படி தோள்வரை தொங்கக்கூடிய குண்டலங்கள், அந்த பெருமாளினுடைய நெடுங்குழைகள், மகர நெடுங்குழைகள் தோல் வரை தொங்கிக் கொண்டிருக்கான். யாருக்கு? சுந்தர பாகுஸ்தவத்துல அந்த சுந்தர தோளுடையானுடைய அந்த மகர நெடுங்குழைகள் தோல் வரை தொங்கிக் கொண்டிருக்க, உதக்ர சுவர்ண புஷ்ப அப்படின்னா மிகச்சிறந்த சுவர்ண புஷ்பங்களானதான நிஷ்பன்ன கல்பலதிகா யமலானுகாரம். அது எப்படி எதை அனுகாரம் பண்றது அந்த சுவர்ண புஷ்பங்கள் அப்படின்னா, கற்பக கொடி போல ஒத்த, நிஷ்பன்ன என்றால் ஒத்த, அந்த கற்பக கொடி போல ஒத்த அந்த ஒரு விஷயத்தை நமக்கு அது புரிய வைக்கிறது. தோள்வரை தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குண்டலங்கள் குழைகளானது மிகச்சிறந்த சுவர்ண புஷ்பங்களான அந்த கற்பக கொடி போல இருக்கு அப்படின்னு சொல்லி அனுபவிக்கிறார். முதல்ல இப்படி யத் கர்ண பாஷயுகலம், எந்த செவிகள் இரண்டும், கர்ண பாஷயுகலம்னா எந்த செவிகள், அந்த செவிகள் இரண்டும் நாம் காது பெற்ற பயனானது அவனை அனுபவிப்பதற்காக, அந்த விஷயங்களை அனுபவிப்பதற்காக மட்டுமே. ஆனா இங்க எத் கர்ண என்றால் பெருமாளினுடைய அந்த செவிகள் இரண்டும் நம்ம எப்படி ரட்சிக்கிறது தெரியுமா? நிகழம் தியாம் நக அப்படின்னா தாழ்பால் போல இருக்கா, நம் புத்திக்கு தாழ்பால் போன்று இருக்கிறது. அப்படின்னா மற்ற விஷயங்கள் நிகீன போகங்கள்லாம் ஈடுபடாமல் நம்மை தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய ஒரு தாழ்பால் போல இருக்கக்கூடியது அந்த சுந்தர தோளுடையானுடைய அந்த செவிகள் இரண்டும். சோயம் சுசுந்தர புஜோ வனசைல பூஷா, அந்த அழகிய தோள்களை உடையவன், திருமாலிருஞ்சோலைக்கு அழகு சேர்ப்பவனுடைய இரண்டு செவிகளும் நமக்கு, நம் புத்திக்கு தாழ்பால் போல இருண்டு மற்ற எந்த விஷயத்திலையும் செலுத்தாமல் அவனிடத்தில் ஈடுபடுத்தக்கூடிய அளவுக்கு அப்பேற்பட்ட அழகை உடையதாக இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல அனுபவிக்கிறார். ஆக இன்னைக்கு நாம அனுபவிச்சது 11வது பாசுரத்துல செவிகளானது புற்றரவல்குள் புனமயிலேன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து செவிகளானது பெருமாள் விஷயத்தில் ஈடுபடுத்த வேண்டும். இந்த பெண்ணை ஒரு செவியோடு ஒப்பிட்டு அந்த செவியை தட்டி எழுப்பி பெருமாள் விஷயத்தை கேட்க வேண்டும் அப்படின்னு சொன்னா நம் நாச்சியார். நம் ஆழ்வானும் என்ன சொல்றார்? நம் செவிகள் அனைத்தும் அவனுடைய விஷயத்தில் ஈடுபட வேண்டும்னு சொல்லி அந்த வரதன்ட்ட பிரார்த்திக்கிறார். அடுத்து பெருமாளினுடைய செவிகள் நம்மை எப்படி தடுத்து ஆட்கொள்கிறது அப்படிங்கறத 48வது ஸ்லோகத்தை கொண்டு நாம அனுபவிச்சோம். நாளைக்கும் திருப்பாவையினுடைய பாசுரத்தோடு பஞ்சஸ்தவத்தையும் சேர்ந்து அனுபவிப்போம். அஸ்மத் குருபியோ நமக. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.